பிக் பாஸ் வீடு எப்போதும் போலவே இந்த வாரமும் சர்ச்சை, சண்டை, சஸ்பென்ஸ் மூன்றுமே கலந்த ஒரு வாரமாக மாறியிருக்கிறது. ஆனால் இன்று விஜய் சேதுபதி மயக்கமாக பேசும் அந்த தருணம்தான் ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்திவிட்டது. 20 போட்டியாளர்களுடன் துவங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சி இதுவரை 5 போட்டியாளர்களை வெளியேற்றிவிட்டது. அந்த இடத்தை நிரப்பும் விதமாக 4 வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் வீட்டுக்குள் வந்தனர். இதனால் தற்போது 19 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். ஆனால் அமைதி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சர்ச்சை, புதிய குழப்பம், புதிய சண்டை. கடந்த வார டாஸ்க் ரசிகர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு பெரிய சண்டைகளையும் உணர்ச்சி வெடிப்புகளையும் கொடுத்தது. அந்த சண்டைகள் குறித்து இன்று விஜய் சேதுபதி நேரடியாக கேள்வி எழுப்பினார். நீங்க சண்டை போடுறது விளையாட்டுக்காகத்தானா இல்ல பிராங்கா என்று கடுமையாக கேட்டார். அவர் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் வீட்டு உள்ளே இருந்தவர்களை அமைதியாக்கிவிட்டது. முதல் ப்ரோமோவில் வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் நாங்க தான் பெருக்கி தள்ளிடுவோம், கிழிச்சிடுவோம் என்று கத்திக்கொண்டு உள்ளே சென்றார்கள். ஆனால் விஜய் சேதுபதி இன்று நேராக கேள்வி கேட்டார். அப்படி சொன்னவங்க எங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அந்த கேள்விக்கு பதிலாக சபரி, வியானா, ரம்யா, வினோத் எல்லோரும் தங்கள் மனதில் இருந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். வியானா சொன்னார், ராக்கெட் மாதிரி ஆரம்பிச்சாங்க, ஆனா இப்ப புஷ்ன்னு போயிட்டாங்க. ரம்யா கூட சொன்னார், ஃபினாயில் ஊத்தி கழுவிடுவோம் சொன்னவங்க இப்ப அமைதியா இருக்காங்க. வினோதும் தன்னோட பாணியில் இது டாஸ்கா இல்ல டிராமாவா என நகைச்சுவையுடன் ஆதங்கம் காட்டினார். இதையெல்லாம் கேட்ட விஜய் சேதுபதி பொறுமை இழந்தார். கத்துறது, அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது இதெல்லாம் பொழுதுபோக்கா இல்ல ஒழுக்க குறைவா என்று கேள்வி எழுப்பி போட்டியாளர்களை அதிர வைத்தார். வீட்டுக்குள் இருந்த விக்கல்ஸ், சாண்ட்ரா, கெமி எல்லோரும் தங்களுக்குள் தகராறை மறந்து விஜய் சேதுபதியின் வார்த்தைகளை அமைதியாக கேட்டனர். இன்னொரு பக்கம் பிரஜன், கமருத்தீன், பிரவீன் மூவரும் நாங்க விளையாட்டாக செய்ததுதான், ஆனா சிலருக்கு பாதிப்பு ஆச்சு என ஒப்புக்கொண்டனர். அதுவே விஜய் சேதுபதிக்கு இன்னொரு கோபம். விளையாட்டா இருந்தாலும் ஒழுக்கம் கடைபிடிக்கணும், சண்டை போட்டாலும் மரியாதையோக போட்டால்தான் அது விளையாட்டு என்று அவர் தெளிவாக கூறினார். அந்த ஒரு எபிசோடே ரசிகர்களிடையே வைரலாகி வருகிறது. விஜய் சேதுபதியின் நேர்மையான பேச்சு, கடுமையான குரல், கண்களில் தெரிந்த கோபம் எல்லாம் சேர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள் புதிய திருப்பத்தை உருவாக்கிவிட்டது. இப்போ ஒரே ஒரு கேள்விதான், இப்பவும் வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் ரீஎன்ட்ரியை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார்களா அல்லது விஜய் சேதுபதியின் எச்சரிக்கை அவர்களுக்கு பெரிய பாடமாக போகிறதா? பிக் பாஸ் வீட்டில் வெடித்துக் கொண்டிருக்கும் இந்த நாடகம் நாளைய எபிசோடில் இன்னும் என்ன வெடிக்க போகிறது? அதை தெரிஞ்சுக்கணும்னா காத்திருங்க. பிக் பாஸ் இன்னும் ஆரம்பம்தான்.